ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். நாம செய்யக்கூடிய செயல் இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டுல செய்யறதுனா கதவை சாத்திட்டு பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில யார் வேணாலும் யாரையும் ட்ராக் பண்ண முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு. குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாடே தான் செய்யக்கூடிய ஆராய்ச்சியை மற்ற நாடுகள் கண்டுபிடிச்சிடவே கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியாவை பத்தி தான் இன்றைய மர்மதேசம் பாட்காஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மர்மதேசம். ஏரியா 51 இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல யாருடைய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான ரீதியா அறிவியல் ரீதியா இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பிளேஸ் யாருக்கு? அமெரிக்காக்கா ரஷ்யாக்கா? இந்த போட்டியின் பின்னாடி நிறைய சோதனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. மனிதனை நிலாவுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இந்த பூமியில மிக ஆழமான குழியை உருவாக்குறதா இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளும் அறிவியல் விஷயங்களும் மக்களை யோசிக்க வச்சுட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல அமெரிக்கா தான் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரிசர்ச்சும் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஏரியா 51. 1955ல உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்க விமானப்படை உட்பட ஒரு ரகசிய பரிசோதனை மையம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரியா 51ல என்ன நடக்குது அப்படிங்கிறது மர்மத்தின் உச்சமா தான் இருக்கு. ஏலியன்ஸ், UFO சொல்லக்கூடிய பறக்கும் தட்டுகள் இந்த உலகத்துல கண்டெடுக்கப்பட்டதாகவும் அந்த பறக்கும் தட்டுகளையும் ஏலியன்ஸையும் இன்னும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏரியா 51ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள். இந்த இடம் அமெரிக்கால மிகவும் தூரமான வறண்ட ஒரு பிரதேசத்துல இருக்கு. பொதுவா பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிவுக்கான சோதனைகளை செய்யறதுக்கான சிறந்த இடமா இருந்திருக்கு. விமான பரிசோதனைகள் தான் ஆரம்பத்துல இந்த இடத்துல செஞ்சுட்டு வந்ததாகவும் 1950s முடிவுல U2ங்கிற ரகசிய ஒரு விமானத்தோட புதிய உலோகத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு விமானம் செஞ்சு பரிசோதிக்கப்படுது. பின்னாடி SR-71ங்கிற பிளாக் பேர்ட் போன்ற பல சோதனைகள்ல முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. 1947ல அமெரிக்காவோட ராஸ்வெல் நகர்ல ஒரு UFO கண்டுபிடிக்கப்படுது. ஒரு பெரிய பறக்கும் தட்டு விழுந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆரம்பத்துல அமெரிக்க அரசு அந்த ஒரு பறக்கும் தட்டை ஏர் பலூன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் மறுத்து அது ஒண்ணும் இல்லைங்க, முடிஞ்சிருச்சு, பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யாரு மர்மத்தோட உச்சத்துல இருக்கிறாங்களோ அவங்க காணாம போயிருவாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவங்க காணாம போயிருவாங்க. பல வருஷங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி உலகத்துல எந்த பார்ட்ல ஒரு UFO கிடைச்சாலும் ஏலியன்ஸ பார்த்தேன்னு சொன்னாலும் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கான இடமா ஏரியா 51 மாறுச்சு. 1950களில் U2 அப்படிங்கிற ஒரு ரகசிய விமானத்தை வடிவமைக்கிறாங்க. இது ரஷ்யாவை வேவு பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பை விமானம். இந்த ஸ்பை விமானம் வேற சில உலோகங்கள் மூலமா செஞ்சு பார்க்கப்பட்டதாகவும் அது பரிசோதனை செய்யற இடமா ஏரியா 51 இருந்ததாகவும் சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதன் உள்ள போக கூட முடியாத ஒரு இடம் தான் ஏரியா 51. இதுல எல்லாருக்கும் இடம் கிடையாது. அதற்கான முன் அனுமதி இருந்தாதான் ஏரியா 51க்குள்ள நீங்க போக முடியும். ஏரியா 51க்கு மேல விமானங்கள் பறக்கிறதுக்கான தடையும் இருக்கு. அப்ப உள்ள என்ன மாதிரியான ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஏரியா 51ல வேலை பார்த்த சில விஞ்ஞானிகளுடைய இன்டர்வியூஸ் இன்ன வரைக்கும் யூடியூப்ல இருக்கு. நீங்க பார்த்து ரசிக்கலாம். அந்த இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்றது தான் ஏலியன்ஸ பரிசோதனை செஞ்சதாவும் பறக்கக்கூடிய தட்டையும் அதுல இருந்த ஏலியன்ஸையும் பரிசோதனை செஞ்சதாவும் நேரடி வாக்குமூலத்தை நம்மளால கேட்க முடியும். அப்ப இன்றளவும் பறக்கும் தட்டும் ஏலியன்ஸும் ஒரு மாயையான விஷயம்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு மிக பெரிய மர்மங்களுடைய உச்சமா ஏரியா 51 இருக்கிறது ஆச்சரியப்பட வைக்கல. இந்த உலகத்துல கிடைச்ச பறக்கும் தட்டுகளும் ஏலியன்ஸும் மர்மங்களோட உச்சமா இருந்தா அதை பாதுகாத்து ரிசர்ச் பண்ற ஏரியா 51 மர்மம் தானே. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.